இது அந்த வயசுலேயே எனக்கு அதை கேள்விப்பட்டப்போ மனசை ரொம்ப பாதிச்சுது. இந்த பசி என்ற ஒன்று தானே, இது இல்லை அப்படின்னாக்கா உலகத்தில் இயக்கமே இருக்காது. பேசாமல் அவன் மரத்தடியில் எங்கேயோ படுத்துக்கிட்டு எங்கேயோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். தாகமும் இல்லைன்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் இல்லையா? அந்த 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 கொஞ்சம் கூலி உயர்வு கேட்டதற்காக 44 பேரை ஒரு குடிசையில் வச்சு தீயை வச்சு கொளுத்தி சாம்பல் ஆக்கினாங்க அப்படின்றத அப்பா நைட்டெல்லாம் என்னடா இது என்னடா இது என்னடா இதுன்றாங்க. அப்பாவும் நிறைய நிலங்கள் வச்சுருந்தாங்க. அந்த பண்ணைகள் எல்லாம் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ சின்ன வயசில் நான் போயிருக்கும்போது அப்பாக்கிட்ட அவங்களாம் சாதாரணமாக நின்று மரியாதையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பாவும் அவங்க குடும்பத்துக்கு நல்லது கெட்டது எல்லாம் எதுனாக்கா கலந்துக்குவாங்க. அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது கீழ்வெண்மணியில் நடந்த விஷயத்தை அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது எனக்கு புரியல. மறுநாள் அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் எல்லோரும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சம்பவத்தை பற்றி எவ்வளவு கொடுமை பாருங்கள். இந்த பசி எதுக்காக நான் இப்போவும் சாப்பாடு ஒரு பருக்கை கூட கீழே விழாமல் க்ளீனாக சாப்பிடுவேன். என் மகனும் அப்படித்தான் சாப்பிடுவார், என் மகளும் அப்படித்தான் சாப்பிடுவாங்க. எங்கள் குடும்பத்தில் யாருமே வேஸ்ட் பண்ண மாட்டோம். வேஸ்ட் பண்ணுறவங்கள பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது.